பொழுது எனக்கு இந்த ராமாயணத்தில் அனுமன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் ஞாபகம் வந்து, ராமசாமி தூதன் நானடான்னு. நம்மளாம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர தூதர்கள், எல்லாருமே தூதர்கள் தான், யாரும் தனியாக ஒன்றும் கிடையாது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை சத்கோவில் சார்ஜி மகாராஜோட இருக்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக ஒரு இன்புட் எனக்கு கிடைச்சது. இது நான் பல இடங்களில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு முறை அவர் லஞ்சு சாப்பிட்டுட்டு வெளியில் அங்கே உட்காந்துட்ருப்பார், அங்கே போனவங்களுக்கு தெரியும். அப்போது பாபுஜி காலத்து ஒரு அபியாசி ஒருத்தர் வந்தார். அந்த தமிழ் படத்தில் சொல்கிற மாதிரி, ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி நான் பாபுஜி கூட கேட்டேன். இன்னி வரைக்கும் அந்த கேள்விக்கு அவர் நேரடியாக எனக்கு பதில் சொல்ல, நீங்களாவது சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, தியானமாக சுத்திகரிப்பா எது முக்கியம், இன்றைக்கி நீங்கள் எனக்கு நாட்டாமல் தீர்ப்பு சொல்லி ஆகணும். சார்ஜி மகாராஜன் எவ்வளோ பிடி கொடுக்காமல் இப்படி சுற்றிட்டு இருந்தார். அவர் சொன்னார், இதே தான் பாபுஜியும் பல வருடங்கள் பண்ணார். அவர் போயிட்டார், நீங்கள் சொல்லாமல் உங்களை நான் விட போகிறதில்ல. அப்புறம் சிரிச்சுட்டே சொன்னார், இரண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, ஆனால் இதுவா அதுவா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கேள்வி ஃபைனலாக கேட்டிங்கன்னா அதில் முக்கியமானது சுத்திகரிப்பு. ஏன்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், தியானத்தில் நம்ம உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த டிரான்ஸ்மிஷன், பிராணாகுதி, அந்த யோக சக்தியானது தானாக வர ஆரம்பிக்கும். ஆனால் அது எங்கே வந்து தங்கணும்? மழை காலத்தில் தூர்வாரலைன்னா பெய்யக்கூடிய மழையானது ஏரியில் நிற்காது. அதை போன்று குருநாதர் சிட்டிங்கில் நம்ம தனியாக உட்காரும்போதோ, கூட்டு தியானத்தில் உட்காரும்போதோ, இல்லை ஒரு செலிப்ரேஷனில் குருநாதருக்கு எதிர்க்க உட்காரும் பொழுதோ, அது கிடைக்கக்கூடிய விஷயமானது உங்களுடைய இதயம் தயார் நிலையில் இல்லைன்னு சொன்னால் விழலுக்கு இறைத்த நீராக போயிடும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ஒரு டம்ளரை தலைகீழாக வச்சு அது மேலே தண்ணியை ஊற்றினீங்கன்னா எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் ஒரு சொட்டு கூட உள்ளே போகாது. ஸோ சுத்திகரிப்புன்றது நம்மளுடைய பர்சனல் ப்ராக்டிஸில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரிசப்டாஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுடைய பணியில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு. ஒரு முறை சார்ஜி மகாராஜ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, த ஒன்லி ரோல் ஆஃப் ரிசப்டர் இஸ் டு க்ளீன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த சுத்திகரிப்பு பண்ணும் பொழுது என்ன நிகழணும், என்ன உருவாகணும்? இங்கிலீஷில் சொல்லுவாங்க பர்ஃபெக்ட் வேக்குமைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வெற்றுத்தன்மை, இந்த பிரபஞ்சத்தை பிடித்து வைத்திருப்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுக்குள்ள வீக்கஸ்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் புவி ஈர்ப்பு சக்தி. அதை விட ஒரு வீக்கான சக்தி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வேக்யூம். ஆனால் அதில் தான் எல்லாமே பிடிச்சிருக்கு, அதில் ஆனால் ஒன்றும் கிடையாது. அந்த தன்மை வராத வரைக்கும், அந்த தன்மை வந்துடுதுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து எல்லா சக்தியும் இழுக்கக்கூடிய ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும். அதன் மூலமாக குருநாதர் கொடுக்க வேண்டிய பல உயரிய ஆன்மீக பரிசுகளும் முன்னேற்றங்களும் தானாகவே வரும். இதை நம்ம முக்கியமாக சரியாக செய்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி எப்பவுமே வரும். பல வருடங்கள் முன்னாடி ஒரு சாயங்காலம் மணப்பாக்கம் காட்டேஜில் உட்காந்துட்டு அவர் சார்ஜி மகாராஜ் சிட்டிங் கொடுத்து முடித்த உடனே எங்கள் எல்லோரும் ஒரு 10-15 பேர் இருந்தோம். எங்களை பார்த்துட்டு அவர் சிரிச்சுட்டே சொன்னார், எப்போ தான் நீங்களாம் சரியாக க்ளீனிங் பண்ண போகிறீங்கன்னு. இதை பற்றி நம்ம பாபுஜி மகாராஜ் காலத்துலேயும் படிச்சிருக்கோம். ஒரு முறை ஒரு ஊர்லேருந்து சில பேர் வந்து பாபுஜி மகாராஜ் பார்த்து ஷாஜஹான்பூர் போகிறாங்க. அவங்க கிளம்பும்போது வருத்தத்துடன் பாபுஜி மகாராஜ் சொன்னாராம், நான் கொடுக்க வேண்டியதை என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க இருந்த காலத்தில், இங்கே இருந்த 2-3 நாட்களில் அவங்கள சுத்திகரிப்பு பண்ணி தயார் பண்ணுறதுலேயே என்னோடய வேலை முடிஞ்சு போச்சு, இன்னும் நிறையா கொடுத்துருக்கலாம். நம்ம பல நேரங்களில் அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். முக்கியமாக சகோதரிகளுக்கு தெரியும், நீங்கள் ஒரு நாள் சமையல் முடிச்சிட்டிங்கன்னா மறுநாளைக்கு அதே பாத்திரத்தில்
அதை சுத்திகரிப்பு பண்ணாமல் உங்களால் சமைக்க முடியாது, சமைக்கக்கூடாது. அதே பாத்திரத்தை திரும்பி பால் காய்ச்சிங்கன்னா பால் திரிஞ்சிடும். மறுநாளில் இந்த தீஞ்சு போன சட்டிலேயோ இல்லை பாத்திரத்துலேயோ சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதை போன்று தான் நம்மளுடைய ஆன்மீக பணியம். இது நம்மளுடைய முழு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். குருநாதர் எவ்வளோ டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாரு, என்ன டோசேஜில் வருதா இல்லையா, இதை பற்றி நம்ம கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. என்னுடைய இதயத்தில் நான் வெற்றிடத்தை சரியாக உருவாக்கும் பொழுது, நம்மளுடைய மார்க்கத்தில் நம்மளுடைய பயிற்சியில் நீங்கள் தீவிரமாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கார்த்தால எழுந்தோன்னு செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு கேள்வி கேட்டு நான் உங்களை டெஸ்ட்லாம் பண்ண போகிறதில்ல, நேரடியாக பதிலை சொல்கிறேன். அது நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள். எழுந்தவுடன் முதல் முறையாக நம்ம செய்ய வேண்டியது முதல் விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட் பி கிளீனிங். இந்த பாயிண்ட் பி கிளீனிங்க்கு அப்புறம்தான் நம்மளுடைய மிஷன் ப்ரேயர், அதற்கப்புறம் தியானம், அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட செயல்கள். சாயங்காலம் திரும்பி பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு, 9 மணிக்கு உலகளாவிய பிரார்த்தனை. அந்த டைம்லேருந்து படுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏ மெடிடேஷன். படுக்கிறதுக்கு முன்னாடி 10th மேக்ஸிம் ப்ராக்டிஸ் பண்ணுறது இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட் பியை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு டைம். பாயிண்ட் டின்றது நம்மளுடைய குற்ற உணர்வுகள், தெரிந்தும் தெரியாமலும் நமக்கும் மற்றவர்களுக்கும் நாம் செய்த தவறுகளை இனிமேல் மீண்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்துடன். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். பாயிண்ட் டின்றது மாஸ்டரால் கூட பண்ண முடியாது, நீயே தான் பண்ணிக்கணும். உண்மையாக வருத்தப்பட்டு என்னுடைய பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயமாகவோ மற்றவர்களுக்கு நான் இழைத்த தவறாகவோ தெரிந்தும் தெரியாமலும் இதை மீண்டும் செய்யக்கூடாத ஒரு நிலைக்கு என்னை கொண்டு போகணும் அப்படின்றது அதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு. இதை முடிச்சுட்டு தான் நம்மளுடைய பெட் டைம் பீரியட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எழுந்துக்கும் போதும் சுத்திகரிப்பு, படுக்கிறதுக்கு முன்னாடியும் இன்டைரக்டாக சுத்திகரிப்பு. இது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரார்த்தனை பண்ணும் பொழுது பிரார்த்தனை பண்ணக்கூடிய இதயத்தை நான் உருவாக்கி எது கிடைக்கிறதோ அதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கடவுள்கிட்டையோ குருநாதர்கிட்டையோ கண்டிஷன் போட முடியாது. எனக்கு இந்த முன்னேற்றத்தை கொடுங்க, எனக்கு இவ்வளோ பணத்தை கொடுங்க, இந்த பதவியை கொடுங்க, இந்த செல்வத்தை கொடுங்க, என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு கண்டிஷன் போட முடியாது. கேட்கலாம், ஆனால் அதற்கு என்னுடைய இதயம் தயாராக இருக்கிறதா? இதை பற்றி ஒரு முறை மணப்பாக்கத்தில் சார்ஜ் மகராஜ் பேசும் பொழுது, ஜனவரி 1, 2005 புது வருடம், நார்மலாக காத்தால சத்சங்கம் கொடுப்பாரு. கொடுத்துட்டு பேசும்பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இன்னைக்கு ப்ராக்டிஸ், அவர் சொன்னது 2005, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள உண்மையான அபியாசிகள்ன்றவங்கள ஒரு கை விரலில் எண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் அவர் சொன்னது அந்த 5ல் ஒரு ஆள் பாபுஜி மகாராஜ்னு சொல்லி சொன்னார். அவருடைய ஹியூமிலிட்டி அதுக்கு மேலே அவர் சொல்லலை. அஃப்கோர்ஸ் அன்றைக்கி தாஜியும் மணப்பாக்கத்தில் இருந்தார், அப்போ யூஎஸ்லேருந்து வருவார் அவர். ஸோ 3 பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா பாபுஜி, சார்ஜி மகராஜ், தாஜின்னு இன்னும் 2 பேர் தான் பாக்கி. நம்ம மைண்ட் ஆய்ஸ் ஒன்றும் சொல்லாது, நான் தாங்க. ஏன்னா அவர் அந்த டாக்கை கொடுத்து முடிச்சுட்டு போன உடனே கிளம்பி அவர் காட்டேஜுக்கு போன உடனே கேன்டீனில், மணப்பாக்கம் அந்த காலத்தில் வந்தீங்கன்னா தெரியும், கேன்டீனில் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே பேசக்கூடிய நிறைய அபியாசிகள் வசதியாக அவர் சொன்ன கருத்தை மாற்றி சொன்ன விஷயம், அவர் கை விரல் எவ்வளோ பெருசுப்பா, உலகமே இருக்காதாங்க, நாங்களாம் அதில் இருப்போம் இல்லை. வசதிக்கு ஏற்ற மாதிரி குருநாதர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம எப்பவும் மாற்றிப்போம். இந்த பயிற்சியானது கோடிக்கணக்கான வருடங்கள் நீங்கள் ஆன்மீக பயிற்சியை தனியாக செய்தாலும் கிடைக்காத ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஒரு வாழ்விலேயே கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இது நம்ம எல்லாருக்கும் புத்தக அறிவு உண்டு. பேப்பரில் நம்ம சொல்லுவோம், ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவான்னு. பேப்பரில் சுரக்கான்னு எதுனா அது கறி ஆகாது. எந்த ஒரு கருத்தும் செயலாக மாறாத வரைக்கும் அது வெறும் தேரி தான்.
உங்களுக்கு 30 நாள் நான் நீச்சல் தெரில, நீச்சல் பயிற்சியை போர்டில் எப்படி நீச்சல் அடிக்கணுன்றதை வரைஞ்சி காமிச்சு உங்களை தண்ணியில் தூக்கி போட்டால் தண்ணியில் நீங்கள் உள்ளே தான் போயாகணும். அதை போன்று நம்மளுடைய குருநாதர்கள் சாரிஜி மகாராஜ் மறைந்ததுக்கப்புறம் ஒரு முறை தாஜி மணப்பாக்கத்தில் பேசும்போது ஒன்று சொன்னார், நம்ம குருநாதர்கள் கொடுத்த ஆன்மீக பொக்கிஷங்களில் 1% நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே அவர் சொன்ன உயரிய நிலைக்கு போயிட முடியும் அப்படின்னு அவ்வளோ கொடுக்குறாங்க. மீண்டும் 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 இப்போ நான் கர்த்தால வரும்போது கூட காரில் பேசிட்டு நான் சொல்கிறது எதுவுமே புதுசு இல்லை, பேக்கேஜிங் வேணால் புதுசாக இருக்கும். படம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எந்த படம் பார்த்தாலும் கடைசியில் எல்லாத்துலேயும் ஒரு டோஸ் இருக்கும். கொஞ்சம் காதல், கொஞ்சம் பாட்டு, கொஞ்சம் ஃபைட்டு, கொஞ்சம் ஹியூமர், ஒரு எண்டிங், மாற்றி மாற்றி முகம் வேறு ஆள் வேறு, நடக்கக்கூடிய இடம் வேறு. ஆனால் கதைகள் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கதைகள் தான். அதை போன்று இதை மாதிரி சத்சங்கங்கள் நடைபெறும் பொழுதோ, இதை போன்ற கருத்து பரிமாறல்கள் நடைபெறும் பொழுதோ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குருநாதர்கள் நமக்கு சொன்னது. நம்மளுடைய தேவைக்கு மாதத்துக்கு 10,000 ரூபாய் போகிறோன்னா ஒரு 10 கோடி தயாரத்துக்கு விஷயங்களை ஏற்கனவே கொடுத்துட்டார். நம்மளுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கணும். ஆனால் எடுத்தால் மட்டும் போகாது, அதை பயிற்சியாக மாற்ற வேண்டும். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை ஒரு பண்டாரா டாக்கில் தாஜி சொன்னார், யூடியூப்பில் கூட இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். பாபுஜி மகாராஜ் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் எந்த குறிக்கோளை அடைய வேண்டுமோ அந்த நிலைக்கு வந்தாங்க. சாரிஜி மகாராஜ் காலத்தில் இன்னும் ஒரு 200-250 பேர், என்னுடைய காலத்தில் கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கேட்கும்போது ஒரு சைடில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக, அது 200 பேர் வந்துட்டாங்களா. இன்னொரு சைடில் பார்த்தா வருத்தமாக இருக்குது. ஒரு பள்ளியில் ஒரு 10,000 பேர் படிக்கிறான், பிரின்சிபல்னு சொல்கிறார் 10 பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு. 10 பேர் பாஸ் பண்ணிட்டாங்களேன்னு சந்தோஷமாக சொல்கிறது உண்டு. பாக்கி இருக்கக்கூடிய 990 பேர் விட்டுட்டாங்களேன்ற பார்வையிலையும் நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த 10ல் இருந்தோன்னா சந்தோஷமாக இருப்போம். பாக்கி இருக்கக்கூடிய 9,990 நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்ம எப்படி இருப்போம்? அப்படின்னா அந்த பிரின்சிபலுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். எந்த விதமான இயற்கை ஒரு சூரிய ஒளி கொடுக்குதுன்னா பணக்காரனுக்கு எக்ஸ்ட்ரா, ஏழைக்கு கம்மி, படித்தவனுக்கு எக்ஸ்ட்ரா, படிக்காதவனுக்கு கம்மின்னு பிரிக்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் எடுக்கிறதும் எடுக்காததும் உங்கள் கையில் இருக்குது. ஜன்னலை மூடிட்டு இருட்டறையில் உட்காந்து சூரிய ஒளி வரலன்னு சொன்னோன்னா எவ்வளோ முட்டாள்தனமோ அதை போன்றது நம்மளுடைய ஆன்மீக பயணம். பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஹேவ் மெனி அக்வைண்டன்சஸ் பட் வெரி ஃபியூ அபியாசிஸ். பல பேர் என்னுடன் பயணத்தில் இருக்கிறார்கள், ஆனால் சில பேர் மட்டும்தான் உண்மையான அபியாசிகளாக இருக்கிறார்கள்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையினுடைய சாராம்சத்தை எடுத்து பார்த்து நான் எந்த பக்கம் இருக்கேன்ற முடிவு நான் தான் எடுக்கணும். வழிப்போக்கர்களாக இருக்கோமா, உண்மையான பிராக்டிஷனர்ஸாக இருக்கோமா, நியமம் 3இல் சொன்னது போல் கொடுக்கக்கூடிய அந்த உயரிய குறிக்கோள் என்னன்றதாவது எனக்கு முதல்ல புரிஞ்சதா. ஏன்னா ஒரு பள்ளியில் மாணவன் படிக்க வரும்பொழுது அந்த சிலபஸ் என்னன்றது புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. 20 ஐஎஸ், நீங்கள் இப்போ தான் எல்கேஜியில் சேர்றீங்க, பிஹெச்டி படிக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த பிஹெச்டியில் என்ன படிக்கணுன்றதை வாத்தியாருக்கு தெரியும், அது சொல்லக்கூடிய பிஹெச்டி கைடுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு அது புரியுமா இல்லையா? புரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருக்குது? அதை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த கைடானவர் உங்கள் முன்னாடியே இருக்கார். அவருடைய செயல்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய வாழ்க்கை முறைகள், இதை கரெக்டாக நம்ம பார்க்க ஆரம்பித்தாலே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாட்கள் குருநாதரை போல் வாழுதல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்தோம். குருநாதராக வாழுதல் அல்ல, ஏன்னா அது ரொம்ப ஜாலியான விஷயம் இல்லை. காட்டேஜில் இருக்கலாம், யாராவது 4 பேர் கால் பிடிச்சி விடுவாங்க, வேணுங்கிறப்போ டிஃபன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு. குருநாதரை போல் வாழுதல், அடுத்த 100 நாட்களுக்கு அதற்கான டெய்லி என்னென்ன பண்ணணும், எப்படி நீங்களே உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணணும், ட்ராக் பண்ணணும், இதுக்கான ஃபுல் டாக்குமெண்டேஷன்லாம் போட்டு இப்போ கொடுத்தோம். வேணுன்னா உங்கள் ஜோன் லெவலில் நீங்கள் கூட திரும்பி ரன் பண்ணலாம். அதை பண்ணும்பொழுது என்ன நடந்ததுன்னு ஒரு சொல்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 1400 பேர் ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அதில் 1400 பேர் கிட்டத்தட்ட அவங்க பேரை பதிவு செஞ்சாங்க. அந்த 100 நாட்கள் அவங்க செஞ்சு முடிக்கும்பொழுது யார் யாரெல்லாம் அந்த 100 நாட்கள் அந்த ப்ரோக்ராமை கரெக்டாக நடத்தினதாக நினச்சாங்களோ அவங்கெல்லாம்
நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தோம். இல்லை சர்ப்ரைசிங்காக ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, இந்த 1400 பேரில் 350 பேர் அதுக்கப்புறம் எஸ்என்பி கேண்டிடேட்டில் அப்ளை பண்ணி ப்ரிசெப்டர் ஆனாங்க. அவங்க மனசில் ஏதோ ஒன்று தோணி இருக்கணும், ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கணும். ஓ இப்படி கூட இருக்குமோ, கார்த்தால எழுந்ததிலிருந்து நான் தியானம் செய்யும்போது என்னுடைய குருநாதர் எப்படி தியானம் செய்வாரோ அதுபடி செய்வேனார். ஒரு முறை சார்ஜ் மகாராஜ் பாபுஜியை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னார், எங்களெல்லாம் 1 மணி நேரம் தியானம் பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் 3 நிமிஷம் கூட பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பாபுஜி மகாராஜ் சிரிச்சுட்டே பதில் சொன்னாராம், எது உங்களுக்கெல்லாம் 1 மணி நேரம் தியானம் பண்ணால் எடுக்குதோ அது என்னால் 3 நிமிஷத்தில் முடியுதுன்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா என்னுடைய அந்த 1 மணி நேரம் தியானம் செய்வது என்பது அந்த 2, 3, 4 நிமிடங்கள் அந்த ஐக்கிய நிலை லயவஸ்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை போன்று வருதல் அது நமக்கு வருதா? இன்னைக்கு சத்சங்கம் அது மாதிரி ஆயிருக்கும், நிறைய பேருக்கு ஆயிருக்கும். என்னுடைய காலை தியானம், என்னுடைய தினசரி வாழ்வியல் முறை 10 நியமங்களை ஒற்றி அமைகிறதா? தில்சேல நேத்திக்கு பேசும்போது கூட கவனிச்சிருப்பீங்க, நம்மலாம் எவ்வளோ சுலபமாக குறிக்கோளை விட்டு அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகள், அது கொடுக்கக்கூடிய சுகங்களை நோக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறவங்களை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். 2 லைனில் தான் சொன்னார். ஆனால் அதனுடைய ஆழமான ஒரு கருத்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை கொள்கையை விட்டு தள்ளி போகிறோமோ, குறிக்கோளை விட்டு தள்ளி போகிறோமோ. நம்ம பல பேர் இந்த மார்க்கத்தில் இருந்தாலும் எவ்வளோ பேர் அந்த குறிக்கோளின் மேல் ஒரு அர்ஜுனனை போன்று அந்த எப்படி அவனுக்கு அந்த பறவையின் கண் இமை அந்த இது மட்டும் தெரிஞ்சதோ, அந்த உள்ள அந்த கண்ணனுடைய இமை அந்த வெள்ளை கலரில் இருக்கும், மற்றவங்க யாருக்கும் தெரியல. வேறு யாராலையும் அம்பு விடும்பொழுது அந்த பறவையின் கண்ணை அடிக்க முடியவில்லை, அர்ஜுனால் மட்டும்தான் முடிஞ்சது. அதே வில்லு, அதே அம்பு, அதே குருநாதர் துரோணாச்சாரியர் இருந்தாலும் ஒத்தரால் தான் முடிஞ்சது. எதனால்? குறிக்கோள் மேலே அவனுக்கு இருக்கக்கூடிய பற்று. நம்ம அது மாதிரி குறிக்கோள் மேலே நமக்கு பற்று இருக்கிறதா, அப்படி இருக்கா இல்லையான்றது எப்போ தெரியும்? போன வாரம் நான் பெர்லூரில் போகும்போது இது ஒரு கேள்வியாக வந்தது. அந்த கேள்விக்கான பதில் நான் என்ன சொன்னேன்னு சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அங்கே ஒரு இடத்துல அவங்க கேட்டாங்க, எப்பொழுது எனக்கு அந்த குறிக்கோள் ஆனது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் என்னுடைய மனதானது அந்த குறிக்கோளில் மட்டுமே அமைந்திருக்கிறதுன்றது எப்போ தெரியும் சொன்னால், எப்போ அவருடைய எண்ணம் எனது செயலாக அவர் வார்த்தையால் சொல்லாமல் அமைகிறதோ. அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது, படம் பேர் சொல்ல விரும்பல. அந்த ஹீரோயின் போட்டை விட்டு இறங்குவாங்க, அவர் வயதான ஹீரோ படுத்துட்டு அவருக்கு ஒரு அதிர்வு வரும், வைப்ரேஷன், ரெசனன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒத்திசைவு. என்னுடைய குருநாதருடைய சிந்தனையும் என்னுடைய குருநாதருடைய விருப்பமும் அவர் வார்த்தையால் சொல்லாமலேயே எப்பொழுது என்னுடைய செயலாக மாறுகிறதோ. சாரி மகாராஜ் அடிக்கடி சொல்றார், பல வருடங்கள் திருமணமானவர்கள் அவங்க வாயால் கூட சொல்ல வேணாமா, அவங்க அப்படி நினைச்சாங்கன்னா அவங்களுடைய கணவனோ மனைவியோ அந்த இன்னொரு விஷயத்தை தானே செய்வாங்க. வீணை அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மீட்டும்போது உங்களுக்கு தெரியும், 3 ஸ்ட்ரிங் இருக்கும். வாசிக்கும் போது இந்த வலது கை விரலானது பாட்டம் ஸ்ட்ரிங்கில் இருக்கும், இடது கை விரல் மேலே ஸ்ட்ரிங்கில் இருக்கும். அது இரண்டும் சேரும்போது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாதம், இல்லைன்னா அது அபஸ்வரமாக இருக்கும். காத்தால நீங்கள் எழுந்துக்கிறீங்க அப்படின்னா, எழுந்து தியானம் பண்ணும்பொழுது இன்னைக்கு நான் என்ன செய்யணுன்றதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறது உங்களுக்கு கேட்கணும், அது உங்களோட செயலாக மாறணும். பல நேரங்களில் ஒரு குருநாதர் மைக்கை பிடிச்சி இதை செய்யுங்கன்னு நமக்கு சொன்னார்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் என்னுடைய மனது இடறக்கூடிய ஒரு விஷயம். அவர் சொல்கிற அளவுக்கு நான் வச்சுட்டோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா லாலாஜி மகாராஜை பற்றி பாபுஜி மகாராஜ் பேசும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, லாலாஜி மகாராஜ் காலகட்டத்தில் ஒரு அபியாசி இருந்தாராம். லாலாஜி மகாராஜ் வாழ்ந்த இடத்துலேருந்து ஒரு 1-2 தெரு தள்ளி வாழ்ந்தவர். அவர் டாய்லெட் போகிறதுக்கு போனார்னா வீட்லேயும் கிளம்பி கரெக்டாக வெளியில் வரத்துக்குள்ளே டவல் வச்சுட்டு நிற்பார். அவர் என்ன செய்வாரோ அது அப்படியே ஒத்துசெய்வு, அந்த அதிர்வலை இவர் மூலமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தால் அப்படி இருக்கணும்னு பாபுஜி மகாராஜ் சொல்லுவாராம். அப்படின்னு சாரிஜி மகாராஜ் சொல்லியிருக்கார். என்னுடைய குருநாதருடைய சிந்தனை எதுவாக இருக்கும்? அவருக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு சிந்தனை தான், தன்னுடைய குருநாதருடைய
அந்த பணியை உலகில் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும். பாபுஜி மகாராஜுடைய, லாலாஜி மகாராஜுடைய கனவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அபியாசியாவது இருக்கணும். அந்த எண்ணம் என்னுடைய எண்ணமாக மாறும் பொழுது அவர் எதையெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் என்னால் நான் எவ்வளோ செய்கிறேன்றதை அவங்க எப்பவும் பார்க்கறதே இல்லை. ஒரு ராமர் சைன்யத்தோட இலங்கைக்கு போகும் பொழுது, பாலம் அமைக்கும் பொழுது, அவர் அவர் ஒரு தராசில் வச்சு என்ன நீ 2 கல் தானே போட்டேன்னு பார்க்கல. அந்த அணில் பார்ட்டிசிபேட் பண்ணுது, என்னால் முடியும்னு ஒரு 2 கல்லை போடுது. ராமர் அது முதுகில் தடவியதாக ஒரு ஐதீகம். எப்பவுமே குருநாதர்கள் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்றதை வெயிட் போட்டு, ஓ நீ 10,000 கொடுத்தியா, நீ 1000 ரூபாய் கொடுத்தியா, நீ ஒன்றுமே கொடுக்கலையா, பார்க்குறதே இல்லை. உன்னுடைய நோக்கம் என்ன? தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். குருநாதர்கள் அதை கூட அவங்க தராசில் எடை போட்டு பார்க்கறதில்ல, இருந்தாலும் அது ஒரு அதிர்வலை ஆக மாறும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நோக்கம், என்னுடைய இன்டென்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது இருப்பதற்குள் ஒரு உயரிய நிலையில் இருந்ததுன்னா மற்ற விஷயங்கள் தானாக நடக்கும். ஒரு சபரி கொடுத்து ராமர் சாப்பிடல, ஒரு குசேலர் கொடுத்ததுனால கிருஷ்ணரோட வயிறு ரொம்பலை. இருந்தாலும் இன்றைக்கும் ஒரு சர்வீஸுன்னு சொல்லி நம்ம பேசுகிறோன்னா ஒரு சபரியை பற்றி பேசுகிறோம், ஒரு குசேலரை பற்றி பேசுகிறோம். எதனால்? அவங்களுடைய மனநிலை தன்னுடைய குருநாதரை பற்றிய 24 மணி நேரமும் அவருடைய சிந்தனையிலும், அவருடைய சிந்தனை என்னவாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்திலுமே இருந்து அதையே நம்ம வாழறோம். அப்போ வாழும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால், மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு நடந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். கௌரவ சைன்யம் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு பெரியது, பாண்டவர் சைன்யம் 1 மடங்குனா அவங்களது 10 மடங்கு. ஆனால் அப்பேற்பட்ட சைன்யத்தை பாண்டவர்கள் ஜெயித்ததுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிராயுத பாணியாக சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் பக்கம் இருந்த கிருஷ்ணர் என்ற கடவுளின் அவதாரம். கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு எது தேவையோ அது சரியான நேரத்தில் நடக்கும். என் வாழ்க்கையில் நான் ஆயிரக்கணக்கான முறை பார்த்தாச்சு. என் டைரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ட்ரிஸ் இருக்கும். எது நான் முடியாதுன்னு நினைக்கிறேனோ அது சரியான நேரத்தில் கரெக்டாக நடந்திருக்கு. அதற்காக இந்த மார்க்கத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல விரும்பலை. ஆனால் என்னுடைய குருநாதருடைய எண்ணத்தை என்னுடைய வாழ்க்கையாக நான் மாற்றி அமைக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் எது உங்கள் மூலமாக நடக்கணுமோ, எது உங்களுக்கு நடக்கணுமோ அது சரியான நேரத்தில் நடக்கும். 1 செகண்ட் முன்னாடி நடக்காது, 1 செகண்ட் அப்புறம் நடக்காது. இது டெய்லி தினசரி பல விஷயங்களை பார்க்குறது. நம்மளுடைய மார்க்கத்தில் மிராக்கிள் இந்த மாதிரி அற்புதங்கள் பற்றி பேசுறது இல்லை. ஆனால் வாழ்க்கையே ஒரு அற்புதமாக மாறும் பொழுது நான் பல இடங்களில் சொல்கிறது உண்டு. நேற்றுக்கு இருந்தவங்களில் 1% மக்கள் இன்றைக்கி கார்த்தால எழுந்துக்கிறது இல்லை. இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகையில் 1% நாளைக்கு எழுந்துக்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகள் பிறகுது. ஆனால் அப்படி எழுந்துக்கிறோன்னு சொன்னால் எனக்கு என்னுடைய குறிக்கோளை நோக்கி வேகமாக போவதற்கு இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. இதை நான் புத்திசாலித்தனமாக உபயோகிக்கணுமா, இல்லை விரயம் செய்துவிட்டு ஐயோ ஒரு நாள் போச்சு விட்டுட்டோமே அப்படின்ட்டு இருக்கணுமா? இந்த வெற்றிடத்தை உருவாக்குவதை பற்றி நான் முதல்ல சொன்னேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம். 2010 சார்ஜி மகாராஜுடைய பிறந்தநாள் ஜூலை லக்னோவில் முடிஞ்சதுக்கப்புறம் 26 ஜூலை 2010 ஒரு கன்க்ளூடிங் டாக் ஒன்று கொடுக்குறார். அதில் தன்னை பற்றி அவர் பேசும் பொழுது தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றம், நான்லாம் பெருசாக தியானம் பண்ணதில்லை, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மணி நேரம் தான் நான் தியானம் பண்ணியிருப்பேன். ஆனால் இருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு உயரிய நிலையை என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப தன்மையாக, ரொம்ப ஹியூமிலிட்டியாக, ரொம்ப அடக்கமாக பேசுவார். அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் ஈஸியாக கடைப்பிடிக்க முடியும். அப்போ ஒரு முறை அவர் பாபுஜி மகாராஜோட பேசும் பொழுது
உங்கள் மேலே எனக்கு கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் பில்ட் பண்ணுற அளவுக்கு என்னால் லவ்வை வளர்த்துக்க முடியல, நான் என்ன பண்ணணும்னு கேட்டாராம். சிரிச்சுட்டே அப்போ சொன்னார், ராவணன் மாதிரி இருக்கலாம். என்ன பண்ணார், ராவணன் எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணுமோ அதை விட அந்த எண்டில் அவர் மேலே வெறுப்பு செலுத்தினார். ஸோ ராவணனோட உயிர் போகும்போது அவருடைய ஆத்மா லிபரேஷன் ஆனதாக சொல்லிட்டு சொன்னபோது, சார்ஜ்மேர் உங்களை அது மாதிரிலாம் என்னால் வெறுக்க முடியாது, நான் என்ன பண்ணணும்னு கேட்டபோது அவருக்கு தோணிய பதிலை சொன்னார். அப்போ எனக்கு ஒரு பதில் தோணியது, ஒரே ஒரு வழி, என்னுடைய குருநாதருடைய பணியை என் பணியாக செய்வது. சர்வீஸ் மட்டும்தான் ஒரே வழின்றது எனக்கு புரிஞ்சுது. என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அது மட்டுமே ஒரே காரணம். அந்த டாக்கில் நான் சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் அப்படி இப்படி பேராஃப்ரேஸ் பண்ணியிருப்பேன், பட் அந்த சாராம்சம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்கில் இதுதான் சொல்கிறார். என்னுடைய குருநாதருடைய வேலையை என்னுடைய பணியாக என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த போது எனக்கு அனைத்து ஆன்மீக செல்வங்களும் அதை சார்ந்த மற்ற செல்வங்களும் தானாகவே வந்ததுன்னு சொல்லி அந்த டாக்கில் சொல்கிறார். இதெல்லாம் எதற்காக சொல்கிறோன்னா, நமக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய குருநாதர் இந்த உலகத்திற்கு இந்த விஷயத்தை வேகமாக எடுத்துகிட்டு போனோன்னு சொல்லி 21 டிசம்பர் 2024 முதல் முறையாக ஐநா சபையானது உலக தியான தினம் அப்படின்னு சொல்லி 21 டிசம்பர் அனௌன்ஸ் பண்ணாங்க. 21 ஜூன் யோகா தினம் நமக்கு தெரியும், 21 செப்டம்பர் உலக அமைதி தினம், பீஸ் டேன்னு சொல்லுவாங்க. அதை போன்று 21 டிசம்பரை தியான தினமாக ஐநா சபை போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணிது. இந்த வருஷம் இன்றைய உலகத்தில் முக்கியமான தேவை, இருப்பதற்கு குறைவான தேவை ஆனால் முக்கியமான தேவைன்னு பார்த்தீங்கன்னா உலக அமைதி. வீட்டில் அமைதி இருக்கணும், என் மனதில் அமைதி இருக்கணும். இண்டிவிஜுவல் பீஸ் லீட்ஸ் டு குளோபல் பீஸ்ன்னு தாஜி அடிக்கடி சொல்கிறாரு. என்னுடைய அமைதி உலக அமைதியாக மாறும். அப்படியே என்னுடைய அமைதி மட்டும் இருந்தால் போகாது, என்னை சுற்றி இருக்கிற அமைதியாக இருக்கணும். மற்றவர்கள் என் குடும்பத்திலேயோ என்னுடைய தெருவிலேயோ என்னுடைய நகரத்திலேயோ என்னுடைய மாநிலத்திலேயோ என்னுடைய நாட்டிலேயோ அவர்கள் அமைதியாக இல்லைன்னா என்னால் அமைதியாக இருக்க முடியாது. மத நல்லிணக்கம், ஜாதி நல்லிணக்கம், மனிதர்களுக்குள் நல்லிணக்கம், இதெல்லாம் வரணும்னா அமைதி. இது அமைதிக்கு ஒரே வழி. அமைதி வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் எல்லோரும் அதே அதிர்வலைகளை உருவாக்கக்கூடிய தியான முறை. இதை உலகத்தில் எல்லாருக்கும் அட் அ டைம் செய்யும் போது புரிய வருன்றதுக்காக இந்த 21 டிசம்பர் 2025 அட்லீஸ்ட் ஒரு 10-20 லட்சம் பேர் அட் அ டைம் தியானம் செஞ்சால் நல்லாயிருக்கும். 21 இந்த தடவை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது. நைட்டு 8லேருந்து 8:30 மணிக்கு இந்த எல்லாருக்கும் பல நேரத்தை பற்றி பேசினாலும் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கார்த்தால வச்சா எல்லாருக்கும் கஷ்டம், எல்லாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்துப்பாங்க. இதில் முக்கியமாக ஏற்கனவே நம்ம சிஸ்டமில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள பற்றி மட்டும் நம்ம பேசலை, நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் உட்காந்துருவோம். ஆனால் இதை போன்ற எண்ணத்தை உடையவர்கள் இதில் ஏதாவது அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த 21 டிசம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை நைட் 8லேருந்து 8:30 அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூடியூப்பில் ஒன்றாக அந்த 25-30 நிமிஷம் உலக அமைதிக்காக தியானம் பண்ணணும். இதை மாஸ்டர் டைரெக்டாக அவரே லைவ் ரிலேயில் காணாலேருந்து பண்ண போகிறாரு. நம்ம அனைவருக்குமே இந்த ஒரு 20-30-40 வருடங்கள் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கோம்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 100-200-300 பேராவது தெரியும். நம்ம அவர்களுடன் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு முறையில் அவர்களுடன் நம்ம டச்சில் இருப்போம், தொடர்புடன் இருப்போம். அவங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரே விஷயம், இந்த தேதியில் 8லேருந்து 8:30 ராத்திரி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நீங்கள் எல்லோரும் உட்கார்ந்து ஒரு 20-25 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்காடுறீங்களா? அப்படி உட்காருவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த முன்பதிவு பண்ண வேண்டிய அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்கள் பேரை போட்டுக்கோங்க. ஒரு 4 நாள் முன்னாடி நான் தமிழ்நாடு முழுக்க இதை யூடியூப் லைவில் ஒரு டெமோவே நம்ம பண்ணி காமிச்சோம். கரெக்டாக 5 வினாடிகள் தான் ஆகும். ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம், இல்லை மொபைல்லையோ லேப்டாப்லேயோ டேட்டா ஆன் பண்ணி டைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ளே போய் உங்கள் பேர் மொபைல் நம்பர் கொடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஏற்கனவே ரெகுலராக மொபைலோ லேப்டாப்போ யூஸ் பண்ணுறவங்களா தான் இதெல்லாம் ஆட்டோ ஃபீல் ஆகிடும். நீங்கள் அது கூட பண்ண வேணாம், போயிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சிஸ்டம்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வர ஆரம்பிக்கும். அன்றைய ராத்திரி உங்களுடைய வீட்டிலோ எங்கே இருக்கீங்களோ அவங்கவுங்களுடைய மொபைல் ஃபோனில் தனித்தனியாக எல்லாரும் ஒரே மொபைல் ஃபோனில் கனெக்ட் ஆகாமல், தாஜி சிரிச்சுட்டே சொன்னது, முதல் முறையாக
தியானம் செய்யும்போது மொபைலை ஆனில் வைங்கன்னு இதான் நான் முதல் முறை சொல்ல போகிறேன், சொல்லியிருக்கேன்னு சொன்னார். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்கில் கூட சொன்னாங்க இல்லையா, எல்லோரும் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணுங்கள். அதேமாரி ஒன்று அடிச்சது வேறு விஷயம். அன்றைக்கி எல்லாரும் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், எக்ரிகோர்ன்ற ஒரு வார்த்தையை 2 நாள் முன்னாடி சொன்னார். கூட்டு மனப்பான்மை, கூட்டு ஒரு ஒத்துசைவு. ஒரு 5 பேர் அந்த காலத்தில் அந்த குமுதம்ன்ற பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை கிளப்னு வரும். இன்னாருக்கு உடல்நிலை சரியில்லை, எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் அதுக்கு அடுத்த வாரம் அந்த நேர் பகுதியில் போயிட்டு அந்த கடிதம், ஆசிரியர் கடிதத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் எனக்காக பிரார்த்தனை பண்ணாங்க. என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன், இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னு நிறைய பேர் பதில் போடுவாங்க. அப்போ எனக்கு மேபி என்னுடைய சிறு வயது, பள்ளி போகக்கூடிய வயதில் படிக்கும்போது பிரார்த்தனைக்கு இவ்வளோ சக்தி இருக்கான்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நம்மளுடைய மார்க்கத்துக்கு வந்தோன்னா அந்த பிரார்த்தனையோட சக்தி எவ்வளோ பெருசு நமக்கு புரிய ஆரம்பிச்சு. 20 லட்சம் பேர் உட்காந்து தியானம் செய்யும் பொழுது அந்த உருவாகக்கூடிய அதிர்வலைகள் நம்மளுடைய மார்க்கத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும், பிரார்த்தனையின் சக்தியை பற்றி தெரியும், தியானத்தின் சக்தியை பற்றி தெரியும். அவங்களுக்கு கைடட் மெடிடேஷன் மாஸ்டரே லைவாக கொடுக்க போகிறாரு. எனக்கு தெரிந்த இன்னும் கரெக்டாக 2 வாரம் பாக்கி. எனக்கு தெரிஞ்சவங்க, நான் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அபியாசிகளுக்கும் ஏற்கனவே கொடுத்த ஒரு விண்ணப்பம், இதன் மூலமாக மீண்டும் கொடுக்கறது என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு அபியாசி, ஒரு ப்ராக்டிஷனர் 100 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை ஃபோன் பண்ணி பேசியோ, வாட்ஸ்அப்பில் சொல்லியோ, இல்லை உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதில் நீ இருக்கீங்களோ அதன் மூலமாக ஒரு மெசேஜை போட்டோ ரெஜிஸ்டர் பண்ண வைக்க முடிஞ்சதுன்னா, உட்காந்த இடத்துல உட்காந்துனே ஒரு பெரிய ஒரு உலக மாறுதலுக்கான ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. சிறுதுளி பெருவெள்ளம். இது நம்மளுடைய சார்ஜி மகாராஜ் அந்த 26 ஜூலை 2010 சொன்ன மாதிரி மாஸ்டருடைய பணியை செய்வதில் என்னால் ஒரு அணில் போல் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் மூலமாக நல்ல விஷயத்தை செய்ய முடியும், கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஷாஜான்பூர் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம டொனேஷன் கொடுக்கறது இதெல்லாம் இருந்தாலும், இன்னொரு மனிதனின் மனதில் ஒரு உண்மையான நிரந்தரமான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான காசு எந்தவித செலவும் இல்லாத ஒரு சிறு முயற்சி. இது எல்லாரும் செய்வதன் மூலமாக அவருடைய பணியில் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் என்னால் கொடுக்க முடியும். அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஒரு வழி அமைஞ்சிருக்கு. அடுத்தது இன்னும் வேறு ஏதாவது வரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம மார்க்கத்தில் பல நேரங்களில் நம்ம வீட்டை விட்டு வெளியிலே போகணும். பிள்ளையார் மாதிரி உட்காந்த இடத்துல அப்பா அம்மா சுற்றிட்டு இருந்தாலே கையில் மாம்பழம் கிடச்சோம். அதை போன்ற ஒரு மார்க்கம். எல்லாரும் இதை தீவிரமாக எடுத்து மாஸ்டரோட இந்த பணியில் இன்றைக்கி மட்டும் இல்லை, இது ஒரு பிள்ளையார் சுழியில் பிகினிங் ஆனா மாதிரி வச்சுக்கோங்க. இன்னும் மென்மேலே மாஸ்டரோட பணியுடன் நம்ம ஒன்றிணைந்து உலகத்துக்கு எல்லா இடத்துலையும் இந்த மெசேஜை நம்ம சீக்கிரமாக கொண்டு போனோம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அபியாசி அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய நிலை ரொம்ப நாளில் இல்லை. இந்த பிரார்த்தனையுடன் விண்ணப்பத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேள்வி பதில் ஒன்றா